ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் சாதம் எப்படி குயிக்காக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: மாங்காய், கேஷ்யூநட், வேர்க்கடலை, பச்சை மிளகாய், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய், கடுகு. இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு தேவையான பருப்பு வகைகளை தனித்தனியாக வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வறுக்கிறதுக்கு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன். இப்போ கடலப்பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அது பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இது மாதிரி பண்ணால் சாதத்தில் சாப்பிடும்போது மொறுமொறுப்பு தன்மை மாறாமல் இருக்கும். இப்போ வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு நாங்கள் எடுத்துக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அதுவும் வறுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ கேஷ்யூநட் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதை ஸ்கிப்பும் பண்ணிடலாம். இது கொஞ்சம் டேஸ்டி தரும் ஃபுட்டில். அதனால் இது போட்டால் கொஞ்சம் நல்லது உடம்புக்கும். அதுவும் வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கடுகு போடலாம், 1 டீஸ்பூன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்ச மாங்காவை போடலாம். நாங்கள் ஒரு பெரிய சைஸ் மாங்காவும் அரை மாங்காவும் போட்டிருக்கோம். 1.5 மாங்காய் போட்டிருக்கோம். நல்லா பெரிய சைஸ் 4 பேர் அளவுக்கு செய்கிறதுக்கு. இது போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். அது வதங்குற போது நம்ம 5 பெரிய சைஸ் பச்சை மிளகாயை கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ப இது கூட்டிக்கவும் செய்யலாம், குறைச்சிக்கவும் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாகவும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயை, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சள் தூள் இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா மூடி வச்சுலாம் வதக்க வேணாம். ஓப்பன்லேயே வதக்கினா தான் எண்ணெய் பிரிஞ்சு வருது தெரியும். அப்பப்போ வதக்கினே இருக்கணும். கொஞ்சம் சீரகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடுச்சு சைட்லலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி வச்ச ரைஸில் நம்ம எல்லாமே வதக்கி வச்சோம் இல்லையா, அது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி கொஞ்சம் உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு அப்போ நல்லாயிருக்கும். கொஞ்சம் கெட்டி பதமாக இருந்தால் அரிசி நல்லா இருக்காது. ஸோ அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இன்றைக்கான லன்ச் ரெசிபி என்னன்னா மாங்காய் சாதம், பொட்டேட்டோ ஃப்ரை வித் 1 பாயில்டு எக் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச். வாங்க சாப்பிடலாம். லைக் பண்ணுங்கள்.